அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்எஸ் உஷாநந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், இந்தியாவின் முதல் பெண்களுக்கான PCOS சித்த மருத்துவமனை, சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. இனியவை இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வருங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது, சர்க்கரை நோயாளிகள் இந்த 5 உணவுகளை எடுக்கக்கூடாது. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இதெல்லாம் ரொம்ப சத்து நிறைந்த பொருள், இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி நம்ம தவறாக நினச்சி சர்க்கரை நோயாளிகள் எடுக்கக்கூடிய 5 பொருள், அது ஏன் எடுக்கக்கூடாது, அது உங்கள் ரத்த சர்க்கரை எப்படியெல்லாம் பாதிக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த ஃப்ரூட் ஜூஸ், அதாவது ஏதாவது ஒரு காலகட்டத்தில் நமக்கு சாப்பிட்றதுக்கு டைம் இல்லை, நேரம் ஆயிடுது அப்படின்னா இந்த பழச்சாறாக அருந்தக்கூடிய பழக்கம் நம்மக்கிட்ட இருக்குது. அது குறிப்பாக சர்க்கரை நோயாளிகள் ஃப்ரூட் ஜூஸஸ், அந்த களைப்பாக இருக்குது, டயர்டாக இருக்குது அப்படின்னா உடனே அந்த ஃப்ரூட் ஜூஸ் குடிச்சிருவாங்க. அதில் வந்து நான் சர்க்கரை சேர்த்துறதில்ல, பால் சேர்த்துறதில்ல அப்படின்னும் நம்ம ஒரு காரணத்தை சொல்கிறோம். ஆனால் நீங்கள் சர்க்கரை சேர்த்துறீங்களோ சேர்க்கலையோ, பால் சேர்க்குறீங்களோ சேர்க்கலையோ, அந்த பழத்தை நீங்கள் தண்ணி ஆக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாலே சாலிடாக இருக்கக்கூடிய, கட்டியாக இருக்கக்கூடிய அந்த பழத்துக்கும், திடத்தன்மையோடு இருக்கக்கூடிய அந்த பழத்துக்கும் திரவத்தன்மையாக நீங்கள் மாற்றிட்டீங்க, கொழகொழப்பாக நீங்கள் மாற்றிட்டீங்கன்னா அந்த பழத்தோட தன்மைக்கும் சர்க்கரையோடைய அளவு மாறுபடும். ஸோ சாலிட் ஃபுட்ஸ், சாலிட் கார்போஹைட்ரேட்ஸ், திடப்பொருள் இருக்கக்கூடிய மாவு பொருளுக்கு இருக்கக்கூடிய சர்க்கரையோடைய அளவு வந்து ரத்தத்தில் கம்மியாகத்தான் ஏறும். அது லோ கிளைசமிக் இண்டெக்ஸ். அதுவே நீங்கள் திரவ பொருளாக மாற்றிட்டீங்க, லிக்விட் ஃபார்ம் ஆஃப் கார்போஹைட்ரேட்டாக மாற்றிட்டீங்க, அந்த திரவத்தன்மையோடு இருக்கக்கூடிய மாவு பொருளாக நீங்கள் மாற்றிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது உங்கள் ரத்தத்தில் சர்க்கரையோடைய அளவை வேகமாக கூட்டிடும். ஸோ இதுக்கு பேர் ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு பேர். ஸோ நீங்கள் பழச்சாறாக அருந்தினாலும், அதில் நீங்கள் சர்க்கரையே போடலைன்னா கூட அது உங்கள் சர்க்கரையோடைய அளவை வேகமாக அதிகரிக்கும். அதனால் சர்க்கரை நோயாளிகள் எலுமிச்சை சாறை தவிர வேறு எந்த பழங்களையும் பழச்சாறாக அருந்த வேண்டாம். அதே மாதிரி நெல்லிக்காய் சாறு எடுத்துக்கலாம், அதெல்லாம் துவர்ப்பு பொருள், அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம், அதெல்லாம் உங்கள் சர்க்கரையோடைய அளவை அதிகரிக்காது. மற்ற பழங்கள் எல்லாம் நீங்கள் தண்ணியாக எடுத்துக்கும் பொழுது, சாறாக எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக அது உங்களுடைய இரத்த சர்க்கரையை அதிகரிக்கும், வேகமாக அதிகரிக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். குறிப்பாக மாம்பழம், பலாப்பழம், வாழைப்பழம், சப்போட்டா பழம், இந்த 4 பழங்களும் சர்க்கரை நோயாளிகள் எடுக்கவே கூடாது. அதையும் பழச்சாறாக கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. இது ஒன்று. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், தயிர், யோகர்ட்டுன்னு நம்ம சொல்கிறோம். அதுவும் இன்றைக்கி வந்து ஃப்ளேவர்டு யோகர்ட்டு, ரிச் இன் ப்ரோட்டீன், இதெல்லாம் நம்ம வந்து இன்றைக்கி நிறைய காதில் கேள்விப்படுறோம் இல்லைங்களா? நார்மலாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், நம்ம தயிரில் வந்து ஒரு 300 to 400 கலோரிஸ் வந்து நமக்கு வரும். இதுவே மோரில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் 40% தான் கலோரிஸ் வரும். ஸோ ஏதாவது ஒரு விதத்தில் இதில் வந்து நமக்கு சர்க்கரையே இல்லைன்னு சொன்னால் கூட ஆர்டிஃபிஷியல் சுகர்ஸ் கூட சில நேரங்களில் இந்த யோகர்ட்டில் வந்து ஆட் பண்ணப்படுது. ஸோ இந்த தயிர் கட்டிகள்னு சொல்லக்கூடிய இந்த யோகர்ட் வந்து புரோட்டீன் அதிகமாக இருந்தாலும் நமக்கு வந்து அது சுகரோடைய அளவை குறைக்கும்னு சொல்லப்பட்டாலுமே கூட, விளம்பரப்படுத்தப்பட்டாலுமே கூட, சர்க்கரை நோயாளிகளுக்கு அதில் இன்டைரக்ட் சுகர்ஸ் ஏறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக யோகர்ட் அப்படிங்கிறத வந்து சர்க்கரை நோயாளிகள் எடுத்துக்க வேண்டாம் அப்படிங்கிறதும் ஒரு விஷயம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த ஸ்வீட் கார்ன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இனிப்பு கார்ன் வகைகள் இன்றைக்கி நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம். தெருவுக்கு தெரு, மாலில், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில், இங்கே எல்லாமே நமக்கு இது கிடைக்குது. நம்ம என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா, இது வந்து ஒரு ப்ரோட்டீன் சோர்ஸ் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அதை தாண்டி இது வந்து ஒரு அதிகமான மாவுச்சத்து நிறைந்த ஒரு விஷயம், குளுக்கோஸ் நிறைந்த ஒரு விஷயமாக இருக்கிறது இந்த ஸ்வீட் கார்ன். இது உங்கள் இரத்த சர்க்கரையை வந்து துரிதமாக அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய இரத்த சர்க்கரையை வேகமாக அதிகரிக்கக்கூடிய தன்மை வந்து ஸ்வீட் கார்னுக்கு இருக்குது.
ஸ்வீட் கார்ன் வந்து ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ், அதாவது அதிகமான கிளைசிமிக் குறியீடு, உங்கள் ரத்தத்தில் சர்க்கரையோடைய அளவை வேகமாக அதிகரிக்கக்கூடிய உணவுகள். குறைவாக அதிகரிச்சிச்சு அப்படின்னா ஏற ஏற இறங்கிடும், ரத்த சர்க்கரை பெருசாக அதிகரிக்காது. அதுவே மிக வேகமாக உங்கள் ரத்தத்தில் சர்க்கரையோடைய அளவை அதிகரிக்கக்கூடிய உணவாக இருக்கும் பட்சத்தில், ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் சர்க்கரையோடைய அளவு திடீர்னு ஸ்பைக்ஸ் ஆகும். 250, 300, 350 இந்த மாதிரி எல்லாம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சர்க்கரை. இன்றைக்கி வந்து சர்க்கரை நோயாளிகள் வந்து நாட்டு சர்க்கரை எடுத்துக்கலாம், ஏன்னா அது வந்து சர்க்கரையோடைய அளவை வந்து அதிகரிக்காது அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் வெள்ளை சர்க்கரையாக இருந்தாலும் நாட்டு சர்க்கரையாக இருந்தாலும் கருப்பட்டியாகவே இருந்தாலும் கிளைசிமிக் இண்டெக்ஸ் தான் வேறையா ஒழிய, அதாவது சர்க்கரையோடைய அளவு வேகமாக அதிகரிக்கிறதா குறைவாக அதிகரிக்கிறதா அப்படிங்கிறது தான் வேறு. ஆனால் வெள்ளை சர்க்கரைக்கும் மற்ற சர்க்கரைகளுக்கும் உள்ள மாற்று கெடுதி வந்து வேறுபடும். இதில் வெள்ளை சர்க்கரையில் கெடுதி அதிகம், மற்றபடி மற்ற சர்க்கரையில் அவ்வளோ அளவுக்கு கெடுதி கிடையாது. ஆனாலுமே எல்லாத்துலேயுமே கலோரி இருக்குது, எல்லாத்துலேயும் எனர்ஜி இருக்குது, எல்லாத்துலேயும் சர்க்கரை அதிகரிக்கும். அப்போ சர்க்கரை நோயாளிகள் நாட்டு சர்க்கரையாக இருந்தாலும் அது சர்க்கரையோடைய அளவை அதிகரிக்கத்தான் செய்யும் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்போ அளவாக எடுத்துக்கணும், இல்லைன்னா தவிர்த்துடணும். அடுத்த 5வது பொருள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இளநீர். இன்றைக்கி நிறைய சர்க்கரை நோயாளிகள் வந்து இளநீர் வந்து சர்க்கரை நோயை வந்து அதிகரிக்காது, அதில் வந்து சர்க்கரை கிடையாது அப்படின்னு நினச்சிக்கிறோம். ஆனால் அந்த தேங்காய் தண்ணின்னு சொல்லக்கூடிய அந்த இளநீருக்குள்ளே வந்து அதிகமான கார்போஹைட்ரேட் வந்து மறைஞ்சிருக்கு. இது வந்து ஒரு ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ் லிக்விட். அதனால் சர்க்கரை நோயாளிகளுக்கு அந்த நீர்த்துவத்தை பாதுகாக்கிறதுக்கு, உடம்புல டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு, சால்ட் சொல்யூட் பேலன்ஸ்க்கு வந்து இளநீர் பயன்பட்டாலுமே கூட சர்க்கரையோடைய அளவை வேகமாக அதிகரிக்கக்கூடிய தன்மை இளநீருக்கு இருக்குது. அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக சர்க்கரை நோயாளிகள் இளநீர் எடுத்துக்கொள்ளவும் கூடாது. இப்போ நான் சொன்ன இந்த 5 பொருட்களும் இளநீராக இருக்கலாம், தயிர் கட்டியாக இருக்கலாம், அதே மாதிரி பழச்சாறாக இருக்கலாம், ஸ்வீட் கார்னாக இருக்கலாம், இது எல்லாமே வந்து என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது ஒரு பெரிய கெடுதியை ஏற்படுத்தாது. ஆனால் டெய்லி நான் நாட்டு சக்கரை போட்டு ஒரு காஃபி குடிப்பேன், டெய்லி நாட்டு சக்கரை போட்டு நான் ஒரு டீ குடிக்கிறேன், டெய்லி நான் ஒரு கப் ஸ்வீட் கார்ன் சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்கள் ரத்த சர்க்கரை கட்டுப்பாட்டுக்கு வர்றது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் கூட அன்றைக்கி எக்ஸ்ட்ரா ஒரு ½ அன் ஹவர் ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது பேர்ன் பண்ணிடலாம். ஆனால் டெய்லி சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் HbA1c ஏறிக்கிட்டே இருக்கும், உங்கள் மருந்துகளுடைய அளவும் எண்ணிக்கையும் கூடிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.